ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை நம்ம நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக அரை சன்ஷைன் இந்த காலை ஜெப தியானத்துக்கு உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். தூயரே தூயரே சர்வ வல்லவோ நீரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே. அன்புள்ள பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கால ஜெப தியானத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து நிரப்போம். ஒவ்வொரு சிந்தையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு எண்ணங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுங்கப்பா. சகல கட்டுகளும் சகல நுகங்களும் இயேசுவின் இரத்தத்தால் முறிக்கப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலையோடு விட பிள்ளைகள் இயேசுவே மை தொழுது கொள்ளட்டும், பிதாவே மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் நம் தேவனை துதித்து ஆராதிக்க எல்லாரும் ஒன்றாய் கூடியுள்ளோம். இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் நம் தேவனை துதித்து ஆராதித்து வருகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நமக்கு விடுதலையும் சமாதானமும் உயர்வும் மேன்மையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதித்து ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காய் வந்தீரே, என்னோடு பேசத்தான் எனக்காய் வந்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காய் வந்தீரே, என்னோடு பேசத்தான் எனக்காய் வந்தீரே. அறியாத வழியில என்ன நடத்தினீரே, எனக்கு எட்டாத காரியத்தை செய்தீரே. அறியாத வழியில என்ன நடத்தினீரே, எனக்கு எட்டாத காரியத்தை செய்தீரே. கர்த்தர் நீ சொன்னபடி கண்மணி போல் காத்தீரே, வாழ வைத்தீரே, உமக்காய் வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே, வாழ வைத்தீரே, உமக்காய் வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காய் வந்தீரே, என்னோடு பேசத்தான் எனக்காய் வந்தீரே. ஹல்லேலூயா. வானபரவரனே, வல்லமையின் அக்கினி, கிருபையின் மன்னவனே, கிருபை ஊற்றுமே. ஆமென். நம் தேவன்
இயேசுவுக்கு இணை இல்லையே. தாய் நம்ம மறந்தாலும் தேவன் மறப்பதில்லையே. உலகம் நிலை இல்லையே, இயேசுவுக்கு இணை இல்லையே. தாய் நம்ம மறந்தாலும் தேவன் மறப்பதில்லையே. பட்டம் பதவி போனாலும் படைத்தவர் இருப்பாரே. உள்ளங்கையில் வரைந்தாரே, மகிமையாய் மாற்றினாரே. கர்த்தர் நீ சொன்னபடி கண்மணி போல் காத்தீரே. வாழ வைத்தீரே, உமக்காய் வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. வாழ வாழ வைத்தீரே, வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காய் வந்தீரே. என்னோடு பேசத்தான் எனக்காய் வந்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்காய் வந்தீரே. என்னோடு பேசத்தான் எனக்காய் வந்தீரே. அறியாத வழியில என்ன நடத்தினீரே. எனக்கு எட்டாத காரியத்தை செய்தீரே. அறியாத வழியில என்ன நடத்தினீரே. எனக்கு எட்டாத காரியத்தை செய்தீரே. கர்த்தர் நீ சொன்னபடி கண்மணி போல் காத்தீரே. வாழ வைத்தீரே, உமக்காய் வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. வான பரபரனே, வல்லமையின் அக்கினியே, கிருபையின் மன்னவனே, கிருபையூற்றுமே. அன்பு கொண்ட தகப்பனே, ஆதியும் அந்தமுமே, பாசமுள்ள ராஜாவே, பரிசுத்தாவியே. பிளவுண்ட மலையிலே என்னை மூடி காத்தீரே. கண்மலையின் உச்சியிலே நித்தியமாய் வைத்தீரே. கர்த்தர் நீ சொன்னபடி கண்மணி போல் காத்தீரே. வாழ வைத்தீரே, உமக்காய் வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. வாழ வாழ வைத்தீரே, வாழ வைத்தீரே. சுகம் கொடுத்தீரே, எனக்கு சுகம் கொடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் நம் தேவன். நம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டு நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்பட்டுள்ளார். அந்த தேவன் தாமே நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 17வது அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 19 முடிய. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் பி. சுகுமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. அருமையான இந்த நாளிலும் நியூ கிரேஸ் டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக, ஊழியங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். குறிப்பாக நியூ கிரேஸ் டிவியினுடைய ஸ்தாபகராக இருக்கின்றதான அருமையான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்களுக்காக இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
இந்த டிவி மூலமாக எத்தனையோ ஆயிரங்கள் ஜனங்கள் அவர் கொடுக்கிற வார்த்தைகள் மூலமாக, இந்த சேனல் மூலமாக வருகிற தேவ ஊழியர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் மூலமாக தேவன் அநேக ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து வருகிறார். அநேக ஜனங்கள் இந்த சேனல் மூலமாக அநேக அற்புதங்களை பெற்று வருகிறார்கள். ஆக இந்த காலை வேளையிலும் நீங்களும் இந்த செய்தி மூலமாக நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆக இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் யாவருமாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மையான இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலுமாய் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இதை பேசுகிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆண்டவரே உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்துள்ளபடியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த காலை வேளையிலே நாங்கள் ருசித்து பார்க்க நீர் உதவி செய்யும். இதோ அந்த நேரத்திலுமாக தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்காக ஒரு அற்புதத்தை நீ செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இந்த நேரத்திலுமா எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்திலிருந்து நாம் சில வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், அதில் உள்ளதான 17ஆம் அதிகாரம், அதில் உள்ளதான 10வது வசனத்திலே இருந்து நான் உங்களுக்கு வாசிக்க கேட்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம், அதில் உள்ளதான 10வது வசனத்தை நான் இங்கே வாசிக்க கேட்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அபிப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய உண்மையின் மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்ப வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அருமையானவர்களே, இந்த 19வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலை இந்த அருமையான நேரத்திலுமாக தேவனுடைய சமூகத்திலே, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அருமையான நேரத்திலுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அருமையான இந்த வேளையிலுமாக இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை நீங்கள் அநேக நேரங்களிலே உங்களுடைய வேத ஆகமத்திலே நீங்கள் அதை படித்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வேதத்திலே நீங்கள் அநேக முறை அதை தியானம் செய்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அநேக செய்தியை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை பத்திரிகைகள் மூலமாகவோ தொலைக்காட்சிகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், இந்த செய்தி, இந்த வார்த்தை உங்களை பார்த்து வருகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ எழுந்து போ. இந்த அருமையான நேரத்தில் நீங்கள் இந்த செய்திக்கு கேட்பதற்கு முன்பாக எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கலாம், எத்தனையோ விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வருமா, என் வாழ்க்கையிலே ஏதாவது நடக்குமா, நான் முன்னேறுவேனா,
நான் மற்றவர்கள் போல சமுதாயத்தில் வாழ முடியுமா, என்னுடைய ஜீவியத்தில் எனக்காக ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக, நீங்கள் விசுவாசமற்றவர்களாக ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்திலே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து போ, அவ்வளவுதான். எழுந்து போ, நீ அவ்வளவுதான். இன்றைக்கு இந்த நேரத்தில் நாம் இந்த இடத்திலே நாம் நிரந்தரமாக அமர்ந்திருக்க போவது இல்லை. இந்த கூட்டங்கள் முடிந்த உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே நாம் எழுந்து நம்மளுடைய இல்லங்களுக்கு போகிறோம். நாம் எழுந்து நம்மளுடைய இருப்பிடங்களுக்கு நாம் கடந்து போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இந்த நேரத்திலே, இந்த கூட்டத்திலே நீங்கள் என்ன விசுவாசத்தோடு இந்த இடத்துக்கு வந்தீர்களோ உன் விசுவாசத்தின் பிரகாரம் கர்த்தர் அவர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்மளுடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். காரணம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, அவைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த நேரத்திலுமாக தேவ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை அந்த விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதலை, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நீங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். முடிவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர் செய்ய போகிறார். ஆக தர்மியான இந்த நேரத்திலுமாக அந்த 10 பேர் குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள். அதில் ஒருவர் மாத்திரமே விசுவாசத்தோடு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். சில நேரங்களிலே பார்க்கிற பொழுது அந்த நன்றி உணர்வு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் துக்கப்படுகிற பொழுதோ, வியாகுலப்படுகிற பொழுதோ, கஷ்டப்படுகிற பொழுதோ, நாம் இந்த நாளிலுமாக கண்ணீரோடு வாழ்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு இக்கட்டிலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் நாம் அதிகமாக ஆண்டவரை தேடுவோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரை பார்த்து நாம் புலம்புவோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த துக்கம் வந்தது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்தது, ஏன் நான் விதமான ஏழ்மையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கேன் இந்த சூழ்நிலை, எனக்கேன் இந்த பாடுகள், எனக்கேன் இந்த வியாதி, எனக்கேன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்வோம், இறைந்து ஜெபம் பண்ணுவோம், கதறி ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே என்னை விடுவிக்க மாட்டீரோ, எனக்காக ஒரு அற்புதத்தை நீ செய்ய மாட்டீரா என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை பார்த்து நாம் அதிகமான ஒரு நெருக்க ஆண்டவரோடு கூட அதிகம் நெருங்கி நாம் என்ன செய்கிறோம், நாம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரை அதிகமாக விசுவாசிக்கிறோம். காரணம், எப்படியாவது நம்மளுடைய பிரச்சனை மாறணும், எப்படியாவது நம்முடைய கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும், எப்படியாவது ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு அதிகமாய் நாம் என்ன செய்கிறோம், நெருங்குகிறோம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை என்ன செய்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து அனுப்பின பின்பும் கூட நாம் நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், என் கண்ணீரை துடைத்திட்டார், என்னுடைய வேதனையை மாற்றிட்டார், என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றிட்டார் என்று சொல்லி நாம் அதோடு ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு போகக்கூடாது. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 பேர் சுகமாகறாங்க. அதில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள், 9 பேர் எங்கே, மீதியானவர்கள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எத்தனையோ நன்மைகளை கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் கரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவர் செய்ய சொன்னதை நாம் செய்கிறோம்,
எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை பின்பற்றி வருகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகளை நாம் மீறாதபடி அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் சார்ந்து நாம் நடக்கிறோம் என்று சொல்லி நீங்களும் நானுமாக இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஆக இந்த அருமையான இந்த நேரத்திலுமாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவர் அதுதான் இங்கே சொல்றார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆக இந்த நேரத்திலுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த செய்தியின் முடிவிலே நிச்சயமாகவே நீங்கள் எழுந்து போகிற பொழுது ஒரு அற்புதத்தோடு நீங்கள் கடந்து போக போகிறீர்கள், ஒரு சுகத்தோடு நீங்கள் கடந்து போக போகிறீர்கள், ஒரு பலத்தோடு கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் அவர் மாற்றப் போகிறார். உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து உனக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைக்கப் போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலுமாக தேவ சமூகத்திலே அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுடைய எளிய சூழ்நிலையை அவர் பார்க்கிற தேவன். ஆமென். இந்த நேரத்திலுமாக பாருங்க, யாரெல்லாம் நாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அவரை ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், யாருங்க என் பிரச்சனையை பார்க்கிறது? யார் என் பிரச்சனையை பார்ப்பாங்க? யார் என்னுடையதான தேவைகளை சந்திப்பாங்க? யார் எனக்காக பரிந்து பேசுவாங்க? யார் எனக்காக உதவி செய்வாங்க? யாராவது என்னை பார்ப்பார்களா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள் நண்பர்களோ, உங்கள் உறவினர்களோ, உங்கள் குடும்பத்தாரோ, உன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க. உங்கள் கஷ்டத்திலையும், உங்கள் நஷ்டத்திலையும், உங்கள் பிரச்சனையிலையும், உங்கள் பலவீனத்திலையும் யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. தம்பி கவலைப்படாதீங்க, உங்கள் வியாதி சுகமாயிரும். தம்பி கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை சரியாயிரும். தம்பி கவலைப்படாதீங்க, உங்களுடைய சூழ்நிலை மாறும். இதைத்தான் முகத்துக்கு முகம் பார்த்து பேசிட்டு போவாங்களே தவிர உங்களை பார்த்து கரிசனையோடு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் ஒருவர் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் அதில் உள்ளதான 34ஆம் சங்கீதம் அதில் உள்ளதான பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன செய்கிறாரா? கேட்கிறார். அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவர் என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ தேவன் இங்கே பார்க்கிற பொழுது அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் என்னுடைய வாசல் எனக்காக ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்து முடியும். அப்படி தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் தேவனை நோக்கி நாம் விசுவாசிக்கிறோமோ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து போப்பா, நீ எழுந்து போ, உனக்காக நான் என்ன செய்வேன்? உன் தேவைகளை நான் பார்ப்பேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, எளியவனாக இருந்தாலும் சரி, நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பலவானாக இருந்தாலும் சரி, பலவீனனாக இருந்தாலும் சரி, நீ ஆஸ்தி இல்லவனாக இருந்தாலும் சரி, ஆஸ்தி அற்றவனாக இருந்தாலும் சரி, கடன் கொடுப்பவனாக இருந்தாலும் சரி, கடன் வாங்குபவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என்னை நோக்கி விசுவாசத்தோடு கூட நீ கடந்து வருகிற பொழுது உன்னை நான் பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலுமாக இந்த தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அதான் நீங்க வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். விசுவாசத்தோடு நாம் தேவனை நாம் கூப்பிடுகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஐயோ, என் மகன் எவ்வளவு அழகாக என்னை நோக்கி கூப்பிடுகிறார், எவ்வளவோ தேவைகளோடு அவர் வந்திருக்கிறாரே, எவ்வளவோ பிரச்சனைகளோடு அவன் வந்திருக்கிறானே, அவனுடைய கூப்பிடுதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? நமக்காக நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பார்த்து, கூப்பிடுதலை எல்லாம் பார்த்து, நம்மளுடைய எல்லாவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஒருவேளை நீங்கள் வீட்டிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம்,
ஒருவேளை நீங்கள் உங்கள் வாகனத்திலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உன் சூழ்நிலையை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உன் ஏழ்மை எளிய சூழ்நிலையை பார்க்கிறவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு எந்த நோக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் பிரகாரம் அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 35 சங்கீதம் அதிலே உள்ளதான 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கூட பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கையுக்கும் சிறுமையும் எளிமையானவர்களை கொள்ளையிடுகளுடைய கையுக்கும் தப்புவிக்கிற ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று அவன் எலும்புகள் சொல்லுகிறதாம். அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தப்புவிக்கிறவர். நீங்க சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு நிரந்தரமாக முடிந்து விடுமோ, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலே நிரந்தரமாகி விடுமோ, இந்த கஷ்டம் என் வாழ்க்கையிலே நிரந்தரமாகி விடுமோ, இந்த வியாதி என் வாழ்க்கையிலே நிரந்தரமாகி விடுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க, நான் உன்னை என்ன செய்கிறவராக இருக்கிறேன்? உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை பார்க்கிறாருங்க. அவர் நம்மோடு கூட நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் விசுவாசத்தோடு தேவ பாதத்திலே வந்து நீங்கள் சொல்லி அழுகிற விண்ணப்பங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமானவைகளாக இருக்கும், மற்றவருடைய கண்களுக்கு அது வித்தியாசமானவைகளாக இருக்கும். எதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் இங்கே இந்த நேரத்திலுமாக தேவனுடைய சமூகத்திலே பிரியமானவர்களே, அவர் ஏழை எளியவர்களை பார்க்கிறான். விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வருகிற பொழுது உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை பார்க்கிறவராக, தப்புவிக்கிறவராக, உன்னை குணப்படுத்துகிறவராக, உன்னை விடுதலையாக்குகிறவராக அவர் உன் விசுவாசத்தின் பிரகாரம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த அருமையான நேரத்தில் மற்றொரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அவர் விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற பொழுது உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், பெருமூச்சு விடுகிறோம். அப்பாடா, இது எப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? என்னால் இது செய்து கொள்ள முடியுமா என்று சொல்லி பெருமூச்சு விடுறோம் சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே. ஆகவே தான் இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 6 சங்கீதம் அதிலே உள்ளதான 6வது 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 6 சங்கீதம் அதில் உள்ளதான 6வது 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே பார்க்கிறோம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலுமாக தேவனுடைய சமூகத்திலே இங்கே விசுவாசத்தோடு நாம் வருகிற பொழுது தேவன் நம்மளுடைய பெருமூச்சையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். உன் பெருமூச்சுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நேரங்களிலே நாம் பெருமூச்சு விடுறோம் இல்லையா? இங்க அதைத்தான் இந்த பக்தன் நிவிதமாக அவன் சொல்லி புறமுகிறான், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். பாருங்க, பெருமூச்சு விட்டு 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 அவர் இளைத்து போனவராய் அவர் காணப்பட்டார். ஐயோ, நான் எத்தனை நாள் நான் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பேன், மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது இல்லையா? சில நேரத்தில் நீங்களும் அப்படிதான் சொல்லி கொண்டிருப்பீங்க, என்னுடைய வாழ்க்கையில மூச்சு விடக்கூட முடியலைங்க, அவ்வளவு பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் இல்லையா? சில நேரத்தில் நான் சொல்றேன் இல்லையா? அதான் பக்தன் நீங்க சொல்றான் பாருங்க. அதாவது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். பா, எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு அனுபவம் இல்லையா? இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோம். ஆனால் பாருங்க, இவருடைய அனுபவம் பாருங்க, இரவு முழுவதும் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி
என் கட்டளை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் நான் என்ன செய்தேன்? மங்கி போயிற்று. அப்ப எவ்வளவு இக்கட்டான நிலைமை, எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை, எவ்வளவுதான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இவ்விதமாய் தேவ மனுஷன் சொல்லுகிறான். இன்னைக்கு இதே போலதான் இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, திகையாதே. நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர். நான் உன் பெருமூச்சை கேட்கிற தேவனாகிய கர்த்தர். உன்னுடைய பெருமூச்சுக்கு பதிலை அனுப்புகிற கர்த்தர். நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? இந்த நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உன் பெருமூச்சுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ எதைக்கெல்லாம் பெருமூச்சு விட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாயோ, எதற்கெல்லாம் நீ பெருமூச்சு விட்டுக்கொண்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன் சூழ்நிலைகள் இமைப்பொழுதிலே கர்த்தர் இந்த நேரத்திலே மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்துல நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உன் பெருமூச்சை கேட்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பெருமூச்சுக்கு பதிலை கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சுக்கு விண்ணப்பத்திற்கு அற்புதத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரு நாள். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலுமாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசத்தோடு நீ அவருடைய சமூகத்திலே வந்து நீ விடுகிற பெருமூச்சை அவர் கேட்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 102 சங்கீதம் அதிலே உள்ளதான 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 102 அதிலே உள்ளதான 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். பாருங்க. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடே ஒட்டிக்கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்கபரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். பக்தன் புலம்புகிறான். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொடுக்கிறோம். பாருங்க. அதாவது என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோட ஒட்டிக்கொள்கிறது. இல்லையா? எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டத்தை அவர் பாருங்க. அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் இப்படிதான் புலம்புறோம், இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பிரதர், நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் என்னை விட்டு போயிற்று, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என்னால் அடுத்த ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை, என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவரை கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலுமா தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் உன் பெருமூச்சை கேட்கிறவர். பக்தன் இவ்விதமாக சொல்கிறாரே, அதாவது என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்தோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை இப்படிப்பட்டவான ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். யார் என்னுடைய பெருமூச்சை கேட்பது? உங்களுக்காக ஒருவர் உண்டு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய பாதத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே உன் பெருமூச்சிற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறப் போகிறது பிரியமானவர்களே. உன் பெருமூச்சின் சத்தம் இன்றோடு கூட கர்த்தர் அவர் என்ன செய்ய போகிறார்? கேட்டு உன்னுடைய குறுக்குறளை கேட்டு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். ஆக விசுவாசத்தோடு நீ விடுகிற பெருமூச்சிற்கு ஒரு பதில் உன்னை நோக்கி அது கடந்து வருகிறது. ஆமென். ஆக தேவனுடைய சமூகத்திலே அதே நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் உள்ளதான 34வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால்
நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். அல்லேலூயா. எகிப்தினுடைய ஜனங்கள், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை நான் என்ன செய்தேன், கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆக இந்த அருமையான இந்த நேரத்திலுமாக நாம் எகிப்திலே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். எகிப்திலே ஜனங்கள் அங்கே வேதனைப்பட்டார்கள். எகிப்திலே ஜனங்களால் சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை இழந்தார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்தை, அவர்கள் பட்ட உபத்திரவத்தை, அவர்கள் பட்டதான எல்லா விதமான சூழ்நிலையை கர்த்தர் பார்க்க அவர் ஆரம்பித்தார். அந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் பெருமூச்சு விட்டு கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுது இந்த விடுதலை கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் ஆண்டவரே மற்ற ஜனங்களைப் போல வாழ முடியும், எப்பொழுது நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களைப் போல நாங்கள் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் இடுகிற பெருமூச்சை கர்த்தர் அவர் என்ன செய்கிறாராம், அவர் கேட்ட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் அதுதான் நாம் இங்கே இவ்விதமாக வாசிக்கிறோம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற பெருமூச்சை அவர் கேட்ட தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீ உபத்திரவப்படுகிறாயா? ஒருவேளை நீ வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா, கண்ணீரின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்க போகிறார். அல்லேலூயா. உன் கஷ்டத்தை அவர் பார்க்கிற தேவன், உன்னுடையதான பிரச்சனைகளை பார்க்கிற தேவன். நீ எந்த சூழ்நிலையில இருக்கிறாய் என்று சொல்லி அவர் உன்னை பார்க்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலுமாக பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உன்னுடையதான விசுவாசத்திலே நீங்கள் தேவ சமூகத்திலே விடுகிற பெருமூச்சை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார், அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலுமாக இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பெருமூச்சுக்கு ஒரு பதிலை கர்த்தர் இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். உன் பெருமூச்சின் சத்தத்தை அவர் இன்றைக்கு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி எகிப்து ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களினுடைய பெருமூச்சை கேட்டு, எகிப்து ஜனங்கள் கூக்குரலை கேட்டு, உபத்திரவத்தை கேட்டு விடுவித்தாரோ, உன்னுடைய கூக்குரலையும், உன்னுடைய உபத்திரவத்தையும், உன்னுடைய கண்ணீரையும், உன்னுடைய வியாகுலத்தையும் அவர் நீக்கி உன் பெருமூச்சிற்கு அவர் பதில் கொடுத்து உன்னை அவர் கனப்படுத்த விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்மியான இந்த நேரத்திலுமாக அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடே வருகிற உன்னை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றொரு காரியம், விசுவாசத்தோடே அவர் சமூகத்தில் நீ இடுகிற பெருமூச்சை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இறுதியாக விசுவாசத்தோடே நீர் அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது அவர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சுகமாய் உன்னை தங்க பண்ணுகிறார். சுகம் இல்லையா? பீஸ்ஃபுல் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையிலே சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். மற்றவர்களைப் போல நாம் கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, வியாதி இல்லாமல் இருக்கணும். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதையவே தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். மூன்றாவதாக, நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நீ வருகிற பொழுது கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நாம் இங்கே யோபு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதிலே உள்ளதான 25வது வசனத்தை நீங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சிதனு எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஆமென். சில நேரத்தில் நாம் இப்படி தான் புலம்புகிறோம் இல்லையா? நானும் மற்றவர்கள் போல சுகத்தோடு வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலையே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். நீ எழுந்து போ. உன்னுடைய பாதையிலே கூட தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நேரத்திலுமாக தேவனுடைய சமூகத்திலே
நீ விசுவாசத்தோடு கூட நீ வருகிற பொழுது கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியாக அவர் செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் அதிலே உள்ளதான 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 4:8 நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்கு சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சுகத்தை கொடுக்கிற தேவன். நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய நாட்களிலே, வரும் நாட்களிலே, இந்த செய்தியை கேட்கிற என் தேவ ஜனமே, இந்த செய்திக்கு பின்பு கர்த்தர் உங்களை சுகமாய் அவர் தங்க பண்ண போகிறார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் தேவனை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் பிரகாரம் உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சுகமாய் தங்கி நீங்கள் இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் இரட்டத்தனையாய் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்மியான நேரத்திலுமாக கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், லூக்கா 17ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 10வது வசனத்தில் இருந்து நீங்கள் 17 வசனங்களை வாசிப்பீர்களானால் 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள். அதில் ஒருவர் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் விசுவாசம்தான் அவனை ரட்சித்தது. இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த கூட்டத்துக்கு, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்கள் விசுவாசம், நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்பீர்களோ உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ரட்சிக்கப் போகிறார். கர்த்தர் இந்த விசுவாசத்தின் பிரகாரம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். சுகமாயிருக்க அவர் தங்க பண்ண போகிறார். உங்களுடைய பெருமூச்சை கேட்க போகிறார். உங்களை தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்மையான இந்த காலை வேளையிலுமாக மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக திரளான ஜனங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆக கர்த்தருடைய வார்த்தை உங்களை அற்புதங்களை கொண்டு வரும். தொடர்ந்து நியூ கிரேஸ் டிவியை நீங்கள் பாருங்கள். அந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக தேவனுடைய ஊழியர்கள் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மறு நாட்களிலே மிகப்பெரிய நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி சேனலை நடத்துகிற அருமையான பிஷப் சார்ல்ஸ் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக கோவை பட்டணத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட, தரிசனத்தோடு கூட இந்த சேனல் டிவியை ஆரம்பித்து அநேகர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலில் வருகிறதான கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சேனலுக்கு உங்களால் முடிந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்கள். கர்த்தர் இன்னும் ஒரு நாட்களிலே அநேக 1000 ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் கூட கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்டோம். 10 குஷ்டரோகிகள், அவர்களை ஆண்டவர் சுகமாக்குறார். அதில் ஒருவர் மட்டும் ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி உள்ளவனாக இருந்து சாட்சி சொல்லுகிறார். நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்குது. நம் அத்தனை பேரையும் இயேசு சுகமாக்கி இருக்கிறார். எல்லாரையும் சுகமாக்க வல்லவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை நீங்க மறக்காதீங்க. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறக்காதேன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவரும் மறக்காதீங்க. இம்மட்டும் ஜீவனோடு பாதுகாத்த தேவன் இனியும் உங்களை நடத்த போகிறார். அவருக்கு சாட்சியாய் இருப்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். பரிசுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணமாக்கும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும்.
உமக்கு அவர்கள் சாட்சியாய் வாழட்டும். இயேசுவே, குஷ்டரோகிகளை பார்த்து நீர் சொன்னீர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமாண்டவரே, விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அவங்க போகிற பொழுதே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு 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 முடிப்பதற்குள்ளாகவே இவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கும். உடைய தழும்புகளால் உடைய பிள்ளைகளை குணமாக்கும், வாழ்க்கையை குணமாக்கும், இருதயத்தை குணமாக்கும், மனதை குணமாக்கும். இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சித்திக்கப்படட்டும், கர்த்தருக்குள் நிறைவேறட்டும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதியும். சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த முல்லைகள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.